அதுக்கு நீங்கள் கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா tnpsc.government.in அப்படின்னு வரும். அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க. அதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா புதிய பதிவு செய்ய விளைவோர் அல்லது மற்றும் ஏற்கனவே பதிவு செய்தோன்னு இருக்கும். ஏற்கனவே பதிவு செய்தோர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே இப்படி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் வந்து அதில் போடணும். நான் என்னுடைய அப்ளிகேஷன் ஐடி போடுறேன். அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறது காலைல 9:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். 8:30 மணிக்கு நீங்கள் வந்து அங்கே போயிடணும். 9 மணி வரைக்கும் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 12:30 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது, உங்களோட கூட எடுத்துகிட்டு போக வேண்டியது ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டோட ஏதாவது ஒரு ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது நிரந்தர கணக்கு அட்டையின் பேன் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அப்படி ஏதாவது ஒரு ஒளிநகலை கொண்டு வர வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் கூட எடுத்துக்கோங்க. தேர்வு கூட அனுமதி சீட்டில் வந்து தேர்வின் புகைப்படம் அது இல்லை அப்படின்னா, அதில் தெளிவாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை ஒட்டி அதில் வந்து முகவரி, தனது பெயர் அதெல்லாம் குறிப்பிட்டு கையொப்பமிட்டு அதனோட ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் கொண்டு போகலாம், கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும். இதில் வந்து மாற்றுத்திறனாளி தேர்வுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேர்வினை எழுத கூடுதலாக ஒரு 1 மணி நேரம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு படித்தவங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு வந்து எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.